சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதிலே முதல் விஷயமே பார்த்திங்கன்னா, ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்துருக்காங்க. 2 எண்ணெய் கிணறுகளே எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயத்துக்கு போகலாம். ஏன்னா அமெரிக்காவே ஈரான் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பு செய்தி தான். ஆனால் அதை எப்படி அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விதத்தில் தான் தெரியும் அவங்க எவ்வளோ சாதுரியமாக இந்த ஒரு விஷயத்தை கையாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானுக்குள்ளே மொசாட்டுடைய ஆப்ரேஷன் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று மட்டுமே 5 இடத்துல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்துச்சு. அங்கிருந்து ஒரே புகை மண்டலமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் லீக்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லி மழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும், பொதுவாகவே அது மொசாட்டுடைய ஆப்ரேஷன் தான். இந்த மாதிரி ஒரே நேரத்திலேயே பல இடத்துல தாக்குதல் நடத்துறது, பல இடத்துல விபத்துகள் ஏற்படுறது அப்படின்லாம் இருக்கும். நேற்று ஈரானில் அப்போ 5 இடத்துல விபத்துகள் நடந்திருக்கு. அதே இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல விபத்துகள் நடந்திருக்கு. அப்போ ஈரான் வெளிப்படையாக ஒரு காரணத்தை கேஸ் லீக்குன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கும் தெரியுது அது மொசாட்டுடைய ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டு. ஏன்னா மொசாட்லேருந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே. இனிமேல் பாருங்கள், ஈரானில் அப்பப்போ அங்கங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலும் யூகிக்க முடியாது. நம்மளுடைய ஸ்லீப்பர் செல்ஸில் என்ன பண்ணுங்க, நமக்கு தகவல் சொல்லக்கூடியவங்களாம் கொஞ்சம் IRGC-யை விட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரி விட்டெல்லாம் தள்ளிடுங்க. ஏன்னா அங்கே தான் நாங்கள் நிறைய ரகசிய திட்டங்களை வச்சுருக்கோம்லாம் இஸ்ரேலே பகிரங்கமாக அறிவித்து கேலி கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓ, இப்படி நீங்கள் செய்கிறீங்களா? அதுக்கு பதிலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா, உங்களுக்கு யார் ஆயுதம் கொடுக்குறா? அமெரிக்கா தானே. அப்போ அவனை தான் நம்ம கை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஈரான் மேலே 2 நாளாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துறதுனால இப்போ ஈரானை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய 2 நிலையங்களுக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராக்சிஸை வச்சே ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதை முறியடிச்சிட்டதாக நேற்று அறிவிச்சிருந்தாங்க அமெரிக்கா. ஆனால் யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களை நோக்கி வந்துச்சுன்னாங்க. இது எங்கே நடக்குது? ஈராக்கில் நடக்குது. அடுத்தது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். மறுபடியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சிஸே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையம் 2 எண்ணெய் கிணறுகளை என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்கியிருக்காங்க. இந்த தடவை தடுக்க முடியாமல் அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் பற்றி எரியுது. இந்த பகுதி என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, சர்சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஏரியாவில் 2 எண்ணெய் கிணறுகள் தான் இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே அங்கே எண்ணெய் உற்பத்தி, அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே மூடிட்டு இப்போது ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து மக்கள் வெளியேறிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரும் நஷ்டமாக இருக்குது. எண்ணெய் கிணறுலாம் சாதாரணமாக அணைக்கவே முடியாது. அது பாட்டு பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக எரிஞ்சு தீர்ற வரையும் அது எரிஞ்சிட்டு தான் நனையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாக்குதலை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈராக்கில் இருந்து ஈராக்கை அடிக்கணும்னா கூட ஈராக்குக்கு தெம்பில்லை. அதுக்கெல்லாம் ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. ஈரானுடைய ப்ராக்சிஸு லெபனானில் இருக்கிறாங்க, ஈராக்கில் இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்கிருந்து ஏற்கனவே காசாவுக்காக சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சிஸை ஈரான் ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலையத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து இப்போ குறி வச்சிருக்காங்க. 2வது தடவை இப்போ 2வது நாளாக 2 கிணறுகள் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இது பார்த்தா அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஓகே, இனி இஸ்ரேல் ஈரானை மறைமுகமாக மொசாட்டை வச்சு ஏதாவது ஆக்ஷன் பண்ணால் ஈரான் அவனுடைய ப்ராக்சிஸை வச்சு நம்ம மேலே ஆக்ஷனை செய்ய போகிறான். ஏன்னா இஸ்ரேலை நோக்கி அவனால் அடிக்க முடியாது ஈரானால் டக்குன்ட்டு. ஏன் அடிக்க முடியாதுன்னு பார்த்தா, இஸ்ரேல் இதை நாங்கள் தான் செஞ்சோன்னு எந்த இடத்துலையும் கிளைம் பண்ண போகிறதில்ல. அவங்க மறைமுகமாக ஆட்களை வச்சு தாக்குவாங்க. அப்போ திருப்பி இஸ்ரேலுடைய விஷயத்தை நாம் மறைமுகமாக அட்டாக் பண்ணோன்னா இஸ்ரேலுக்குள்ளே பூந்து ஆளை வச்சு செய்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிரமமான காரியம். அதுக்கு பதிலாக அவங்களுடைய நிலையங்கள் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இஸ்ரேல் இடத்துல மட்டும்தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் அமெரிக்காக்காரன் எல்லா பக்கம் நிலையங்களையும் எண்ணெய் கிணறுகளையும் வச்சுட்டு இருக்கான். அதனால அவனுடைய ஃபேக்ட்ரி அடித்தாவே அவன் என்ன பண்ணுவான், இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுப்பான், ஆயுதத்தை கொடுக்க மாட்டான். இன்னும் ஈரான் கூட வச்சுக்காதீங்க, ஈரான் கூட நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஈரான் எங்களை பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்கங்கிறதுக்காகவே இந்த ஒரு காரியத்தை இப்போது ஈரான் ரொம்ப சாதுரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளாக அடித்தும் யாருமே கிளைம் பண்ணவே இல்லை, நாங்கள் தான் அடித்தோன்னு சொல்லிட்டு யாருமே கிளைம் பண்ணல. ஆனால் அவங்களுடைய ப்ராக்சிஸ் தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே தெரிஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா மறைமுகமான ஈரானுடைய பதிலடியாகத்தான் பார்க்கப்படுது. இப்படி பதிலுக்கு பதில் அவங்க அடிக்கும் போது நாமளும் பதிலுக்கு பதில் அடித்தா மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் ஆவாங்க. அப்படிங்கிறனால தான் இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தாக்குதல் யுக்தியை கையாண்டிருக்காங்க.
இது இன்னைக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக போயிருக்கு. அடுத்து இது இப்படியே போனால் என்ன ஆகும், அடுத்த கட்டத்தை நோக்கி ஒன்றா சமாதானமாகி இனிமேல் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கக்கூடாது, அப்படி இல்லாட்டினா இதை பகிரங்கமாக அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க போரா. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏன்னா மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் வந்து 90% வந்து செறிவு விட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகங்களில் வந்து மறுபடியும் செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஊடகங்கள் எல்லாம் அவங்கள பொறுத்தளவுக்கு இன்னொரு தடவை இஸ்ரேலுடைய போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக மறுபடியும் யுரேனியம்னு சொல்லிட்டு 4 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நெத்தனியாக வந்து அமெரிக்கா விட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு பிறகு, இஸ்ரேலுக்கு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி மறுபடியும் யுரேனியத்தை பற்றி வந்து பேச்சுகள்லாம் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நமக்கு சேஃப் கிடையாது, யுரேனியம் வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, இன்னும் 1 மாதத்தில் அணு ஆயுதம் வந்துடும், அவங்க தான் சமாதானத்துக்கு வரமாட்டாங்கல்ல, நம்ம போய் அவங்கள என்ன பண்ணலாம், சண்டை போடலாங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பேசி தான் முதல் தடவை அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி 2வது தடவையும் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஈராக்குடைய நிலைமை. மறுபக்கம் சிரியாவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா விவகாரமும் வேற மாதிரி போயிடுச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஜூலானி கொஞ்ச நாளாக வந்து நல்லவராட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தார், எல்லா நாடுகள்கிட்டையும் போய் சந்தித்து பேசிட்டு அவ்வளோதான் நாங்களாம் திருந்திட்டோம், எங்கள் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீக்கிருங்க, நாங்களாம் இனிமேல் குட் பாய்ஸு, சிரியாவுடைய நலம் கருதி நாங்களாம் உழைக்கிறோன்னு வந்து ஏமாற்றிட்டு இருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களும், அந்த ட்ரூஸ் மக்கள் அங்கே பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய இடத்த பிடிக்கிறதுக்காக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சண்டையை ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா, மலைவாழ் மக்களால் சமாளிக்க முடியல. ஆனால் இந்த ட்ரூஸ் மக்களை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜூலானி கவர்மெண்ட் உள்ளே போந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ட்ரூஸ் மக்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ட்ரூஸ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட உதவி கேட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த ட்ரூஸ் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களைய சிரியாவிலேருந்து பிரித்து தனியாக விட்டுருங்க, எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு ஏரியா கொடுப்பீங்களோ அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே போய் இஸ்ரேலோடு சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு சிரியாவுடைய நாட்டோடு இணைந்து இருக்க விருப்பம் இல்லை, இஸ்ரேல் நாட்டோடு இணைய விருப்பப்படுறோம், எங்கள் ஏரியாவை பிரித்து கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஜூலானி கொடுக்கல. யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட் கலந்து போய் பக்கத்து நாட்டில் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் யாராவது கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பஞ்சாயத்து ஏற்கனவே இருந்துட்டு இருந்த நிலைமையில இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேலை கூப்பிட்டதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து சிரியாவில் ஜூலானியை எதிர்த்து ட்ரூஸ் மக்களுக்காக சண்டை போடுறதுக்காக களமிறங்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. நேற்றே பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கேபினெட்லாம் கூடி முடிவெடுத்துட்டாங்க. இன்னி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர் வர்றதுக்கான அபாயம் தான் ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த போர் வருதுன்னா யாருக்கும் வரும்னா, இஸ்ரேலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜூலானிக்கும் தான் வர மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரூஸ் மக்கள் வந்து நேற்று வரையும் கொஞ்சம் பின்தங்கி இருந்தவங்க இப்படி ஒரு அறிவிப்பு வந்தோன்னுமே அவங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலானியுடைய கவர்மெண்ட் கொஞ்சம் பின்தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்மூடித்தனமான நிறைய தீவிரவாத காரியத்தை பண்ணுறாங்க. நேற்று மட்டுமே வந்து நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரூஸ் மக்களை குடும்பமாக சுட்டிருக்காங்க. சுட்டு அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இப்படிலாம் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து உள்ளே பூந்து அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வராங்க. இஸ்ரேல் ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது. ட்ரூஸ் மக்கள் வந்து இஸ்ரேலோடு சேர்றேன்னு சொன்னனால அவங்களுக்கு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் ஈஸி ஆயிருமேங்கிறதுக்காக அப்படியே அந்த மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்போ சண்டைக்கு வராங்க. அப்போ ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது சிரியாக்குள்ள இஸ்ரேல் வந்து நேரடியாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு நிறைய வந்துருச்சு. தரைவழிக்கு தாக்குதலுக்கு அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் வான் தாக்குதலாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் செய்கிறதுக்கெல்லாம் அமெரிக்காவை பழி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பஞ்சாயத்தே ஓயாது, எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இனிமேல்.